வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். காரைக்கால் துறைமுக திட்டத்தின் மூலம் இந்த நிதியாண்டில் இதுவரை 12 கோடியே 86 லட்சம் கிடைத்துள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு காரைக்கால் துறைமுக திட்டத்தை அறிவித்த பிறகு அப்பணியினை கட்டுதல், இயக்குதல், ஒப்படைத்தல் என்ற அடிப்படையில் அனைத்து பருவங்களிலும் இயங்கும் ஓர் ஆழ்கடல் துறைமுகமாக உருவாக்க தனியார் அபிவிருத்தியாளர்களுடன் சலுகை ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டதாகவும், தற்போது காரைக்கால் துறைமுகத்தில் உள்ள 5 கடற்தளங்கள் மூலம் ஆண்டிற்கு 16.5 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளும் திறனுடன் இயங்கி வருவதாகவும், இத்துறைமுகத்தில் பல்வேறு வகை நிலக்கரிகள், சுண்ணாம்புக்கல், உரம், சமையல் எண்ணெய், கச்சா எண்ணெய், இரும்பு சாதனங்கள் போன்ற பொருட்கள் கையாளப்படுகின்றதாகவும், 2009ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 98.42 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த காலகட்டத்தில் புதுச்சேரி அரசிற்கு சலுகை கட்டணமாக நில குத்தகை தொகையாகவும் கிடைத்த வருவாய் ரூபாய் 114.61 கோடியாகவும், 2023-24ஆம் நிதியாண்டில் 3வது காலாண்டில் சலுகை கட்டணமாகவும் நில குத்தகை தொகையாகவும் பெறப்பட்ட ரூபாய் 5.4 கோடிக்கான காசோலையினை சேர்த்து இந்த நிதியாண்டில் இதுவரை துறைமுகத்திற்கு ரூபாய் 12 கோடியே 86 லட்சம் வருவாய் கிடைத்துள்ளதாகவும், இதுபோன்ற திட்டங்களின் மூலம் ஈட்டப்படும் வருவாயானது அரசின் வரவு செலவு திட்டத்திற்கு உதவும் ஒரு கூடுதல் நிதி ஆதாரமாக உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். அறுவை சிகிச்சை கூட உதவியாளர்கள் பணிகளுக்கு தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, காரைக்கால் அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருந்த 33 அறுவை சிகிச்சை கூட உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடைபெற்றது. இந்த தேர்வில் தகுதியான 18 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தீஸ்வாமி கோவிலில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது குழந்தையினை பணத்திற்காக கடத்தி விற்கப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட குழந்தையினை 24 மணி நேரத்தில் மீட்ட காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி, விஜயலட்சுமி தம்பதியினர் புதுச்சேரி கடற்கரையில் பலூன் விற்கும் தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த அவர்களது 4 வயது பெண் குழந்தை திடீரென மாயமானது. இதுகுறித்து விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது 2 வாலிபர்கள் குழந்தையினை கடத்தி ஒரு பெண்ணிடம் கொடுத்து ஆட்டோவில் அனுப்பி வைத்தது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் குழந்தையுடன் ஒரு பெண்ணை காரைக்கால் சாணகரை பகுதியில் இறக்கிவிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் காவல்துறையினர் அந்த பகுதியில் விசாரணை நடத்தியபோது பெண் ஒருவர் குழந்தையுடன் தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளார். அவரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரிக்கவே அது கடத்தப்பட்ட குழந்தை என்பது உறுதியானது. அதனையடுத்து அந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அந்த பெண் காரைக்காலைச் சேர்ந்த ஜபகர் நாச்சியார் என்பதும், புதுச்சேரி கணுவாப்பேட்டையைச் சேர்ந்த மூர்த்தி, பூமியான் பேட்டையைச் சேர்ந்த ஆகாஷ் இருவரிடம் ரூபாய் 1,50,000 பேசி ரூபாய் 10,000 அட்வான்ஸ் கொடுத்து குழந்தையினை அவர்கள் மூலம் கடத்தி காரைக்காலுக்கு கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து குழந்தையினை பெற்றோர்களிடம் ஒப்படைத்த காவல்துறையினர் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண் உட்பட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காங்கிரஸ் கட்சியினை திட்டமிட்டு முடக்கும் வேலையினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மகிமா சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மகிமா சிங், காங்கிரசின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை மூலம் மத்திய அரசு முடக்கியது. ஆனால் தீர்ப்பாயத்தில் முறையிட்டு வங்கிக் கணக்குகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸை திட்டமிட்டு முடக்கும் வேலையினை பிரதமர் மோடி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியினை அவர் நிறைவேற்றவில்லை என்றும்
நாட்டில் பணபலம் அதிகார பலத்தின் மூலம் எதிர்க்கட்சிகளின் ஆட்சியினை கவிழ்க்கும் வேளையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டு வருவதாகவும் விவசாயிகள் போராட்டத்தை பாரத பிரதமர் கண்டுகொள்ளவில்லை எனவும் மத்திய தேர்தல் ஆணையமும் நடுநிலையுடன் செயல்படவில்லை எனவும் மத்திய அரசு துறைகளை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை மிரட்டும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுவதாகவும் வரும் மக்களவை தேர்தலில் பாஜக தோல்வியடையும் என்றும் பேட்டியின் போது தெரிவித்துள்ளார். இப்பேட்டியின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகம் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கர்நாடக அரசு காவிரி ஆற்றில் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்ட முயற்சித்து வருகிறது. கர்நாடகத்தின் இந்த முயற்சிக்கு காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர் ஆதரவளிப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் காவிரி ஆற்றில் புதிய அணை கட்டுவதையும் அதற்கு ஆதரவளிப்பதாக கூறப்படும் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தரை கண்டித்தும் புதுச்சேரி தாவரவியல் பூங்கா அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு காவிரி உரிமை மீட்பு குழுவின் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் வேல்சாமி தலைமை வகித்தார். தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் அருண் பாரதி முன்னிலை வகித்தார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், தமிழர் களம் செயலர் அழகர், நாம் தமிழர் கட்சி பொருளாளர் இளங்கோவன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காரைக்கால் துறைமுகம் மூலம் இந்த நிதியாண்டில் ரூபாய் 12,86,00,000 வருவாய் கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் கொள்வதாகவும், தனியார் அபிவிருத்தியாளர்களுடன் புதுச்சேரி அரசு சலுகை ஒப்பந்தம் போட்டிருப்பதாக தெரிவிக்கிறார். எந்த தனியார் கம்பெனி எப்படிப்பட்ட ஒப்பந்தம் என்று சொல்ல மறுப்பதாகவும், காரைக்காலில் முதலில் மார்க் நிறுவனம்தான் புதுச்சேரி அரசுடன் ஒப்பந்தம் போட்டு துறைமுகத்தை கட்டியது. மார்க் துறைமுகம் நஷ்டம் அடைந்ததனால் பல முறைகேடுகளை செய்து அதானி நிறுவனம் காரைக்கால் துறைமுகத்தை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறதாகவும், காரைக்கால் துறைமுகம் புதுச்சேரி அரசிற்கு சொந்தமாக 600 ஏக்கர் நிலத்தில் செயல்பட்டு வங்காள விரிகுடாவின் தெற்கு பகுதியில் நல்ல வளத்துடன் பெரும் வியாபார லாபத்துடன் இயங்கக்கூடிய துறைமுகமாக இது இருக்கின்றது. இந்த துறைமுகத்தில் இருந்து ஏற்கனவே நாகூருக்கு ரயில் பாதை உள்ளது என்றும், தற்போது பேரளத்திற்கு சென்று திருச்சிக்கு செல்லும் புதிய ரயில் பாதையும் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையும் அமைக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த போக்குவரத்து கட்டமைப்பின் மூலம் பல 1000 கோடி வருமானத்தை அதானி நிறுவனம் அள்ளி குவிக்கும் நிலைமை இவ்வாறு இருக்க, வெறும் ரூபாய் 12,86,00,000 வருவாய் என்பது யானை பசிக்கு சோலை பொறி போன்றதாகும் எனவும், இந்த துறைமுகத்திற்கு 1% செஸ் வரி விதித்தாலேயே ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 1000 கோடி வருவாய் கிடைக்கும் என்றும், நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் புதுச்சேரி அரசிற்கு பெரிய நிவாரணமாக இது அமையும் எனவும், இதனால் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே புதுச்சேரி அரசு காரைக்கால் துறைமுகத்தை அதானி நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கும் ஒப்பந்தத்தை புதுச்சேரி மக்கள் நலன் காக்கும் வகையில் ரூபாய் 1000 கோடி ஆண்டு வருவாய் வரும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவ மக்களை பழங்குடியினர் வரிசை பட்டியலில் சேர்க்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியாங்குப்பம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மீனவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள மீனவ பகுதிகளில் நெடுங்காலமாக கடல் சீற்றங்களால் ஏற்படும் கடல் அரிப்பால் மீன்பிடி படகுகள் மற்றும் வீடுகள் பல இடங்களில் மூழ்கியுள்ளன. மேலும் கடல் அரிப்பு நீடித்து கடற்கரையினை இழந்து படகு வலைகள் வைக்க இடமின்றி மீனவ மக்கள் தவித்து வருகின்றனர். எனவே இந்த கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் எனவும், அரியாங்குப்பம் ஆற்றினை தூர்வாரி ஆழப்படுத்திட வேண்டும். மேலும் மீனவ மக்களை பழங்குடியினர் வரிசை பட்டியலில் சேர்க்க வேண்டும். கடல் எல்லைகள் குறித்து மத்திய அரசு தயாரிக்கும் வரைபடம் தொடர்பாக மீனவ மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியாங்குப்பம் பிரம்மன் சிலைக்கு அருகே மாநில மீனவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய மீனவர் அணி செயலாளர் காங்கேயன் மற்றும் மாநில மீனவர் அணி தலைவர் பாஸ்கர் என்கின்ற ராஜசேகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர்.
மேலும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பொதுக்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குருமூர்த்தி, மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மூலகுளம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை சண்முகாபுரம், ரமணபுரம், தக்ஷணாமூர்த்தி நகர், கேபிஎஸ் நகர், சொக்கநாதன்பேட்டை, கதிர்காமம் ஒரு பகுதி, திலாஸ்பேட்டை ஒரு பகுதி, காந்தி நகர் ஒரு பகுதி, சத்தியமூர்த்தி நகர், கனகன் ஏரி ரோடு, ரத்னா நகர், ஆருத்ரா நகர், ஸ்ரீராம் நகர், மருதம் நகர், பெரியார் நகர் ஒரு பகுதி, கணபதி நகர், மணக்குள விநாயகர் நகர், குமரன் நகர், மூகாம்பிகை நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. திருச்சிற்றம்பலம் பகுதியில் 31 கோடி செலவில் புதிய டைட்டில் பார்க் திறப்பு விழாவில் தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தன் ஆதரவாளர்களுடன் வெளிநடப்பு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் பகுதியில் 31 கோடி செலவில் புதிய டைட்டில் பார்க் கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். முன்னதாக புதிய டைட்டில் பார்க் கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சியர் பழனி ஆய்வு மேற்கொண்டு இருந்தார். அப்பொழுது அங்கு வந்த வானூர் சட்டமன்ற தொகுதியின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, இந்த டைட்டில் பார்க் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதாகவும், விழுப்புரத்தில் அமைய இருந்த இந்த டைட்டில் பார்க்கினை தனது சொந்த முயற்சியின் பேரில் இங்கு கொண்டு வந்து அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டு கொடுத்ததாகவும், ஆனால் தற்போது இந்த கட்டிடம் வேலை நிறைவடைந்து திறப்பு விழா நடைபெற உள்ளதாகவும், இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தனக்கு அரசு அதிகாரிகள் சார்பில் எந்த ஒரு தகவலும் கொடுக்கப்படவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பினார். பின்னர் அங்கிருந்து தன் ஆதரவாளர்களுடன் வெளிநடப்பு செய்தார். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் சுகந்தி பேரணியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் கலந்து கொண்டனர். பேரணி வைஷ்யால் வீதியில் துவங்கி மகாத்மா காந்தி வீதி, அரவிந்தர் வீதி, மிஷன் வீதி வழியாக பள்ளியினை வந்தடைந்தது. ஆசிரியர்கள் இப்பேரணியை வழி நடத்திச் சென்றனர். பேரணியில் பங்கு பெற்ற ஆசிரியர்கள் உமா மகேஸ்வரி, பாரதிதாசன் உடற்கல்வி ஆசிரியர் செல்வகுமார் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணகுமார் நிகழ்ச்சியினை திட்டமிட்டு பேரணியினை வழி நடத்தி சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஊழியர் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம், குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழகம் நடத்தும் 36ஆம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளும் கைப்பந்து போட்டியினை அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடக்கி வைத்தார். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம், குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழகம் நடத்தும் 36ஆம் ஆண்டு மாபெரும் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்ளும் கைப்பந்து போட்டி தொடக்க விழா நடைபெற்றது. தமிழக ஆண்கள் அணி, புதுச்சேரி பெண்கள் அணி என 3 பிரிவுகளின் கீழ் நடைபெறும் கால்பந்து போட்டியினை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடக்கி வைத்தார். இதில் தமிழக ஆண்கள் அணியில் முதலிடம் பிடிப்பவர்களுக்கு 15,000 ரூபாய், 2ஆம் இடம் ரூபாய் 12,000, 3ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000, 4ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு ரூபாய் 8,000 பரிசு தொகையும், இதேபோல் புதுச்சேரி பெண்கள் அணி சார்பில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 5,000, 2ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு 4,000, 3ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு 3,000, 4ஆம் இடம் பிடிப்பவர்களுக்கு ரூபாய் 2,000 பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. இப்போட்டிகளில் சுமார் 40க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்கின்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம், குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழக தலைவர் ஐயனார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் கிராமம் தோறும் செல்வோம் நிகழ்ச்சியினை அமைச்சர் சாய் சரவணகுமார் பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கிராமம் தோறும் செல்வோம் நிகழ்ச்சியினையொட்டி உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைச்சர் சாய் சரவணகுமார் ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் 10 ஆண்டு கால சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் சாதனைகள் குறித்து அமைச்சர் சாய் சரவணகுமார் இல்லந்தோறும் சென்று பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார்.
இதில் பாஜக தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி பொதுச் செயலாளர் முரளி சிவசங்கரன், ஓபிசி மாநில செயலாளர் கலையரசன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரசன்னா, கிளை தலைவர்கள் முரளி மற்றும் மல்லிகா, பிள்ளையார்குப்பம் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அருள்மிகு தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இரவு சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூமி தேவி தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஊஞ்சலில் வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ராகுல் காந்தியை அவமதித்த பாஜகவினரை கண்டித்து காரைக்காலில் மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பாஜகவினர் தொடர்ந்து அவமதித்து பேசி வரும் மத்திய மாநில பாஜக நிர்வாகிகளை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் பாஜகவினருக்கு எதிராகவும் ராகுல் காந்தியை அவமதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில தலைவி பிரேம் பஞ்சகாந்தி, மாநில ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமாரி, மாநில துணைத் தலைவிகள் தேவகி, ஜெயலட்சுமி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிய 2 காவலர்களுக்கு சாலையில் ஹெல்மெட் அணிந்து செல்லும் பொதுமக்களுக்கு ரோஜாப்பூ வழங்கும் நூதன தண்டனையினை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பணிபுரியும் 2 காவலர்கள் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியதை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் நேரில் பார்த்ததை தொடர்ந்து 2 காவலர்களும் சாலையில் ஹெல்மெட் அணிந்து செல்பவர்களுக்கு சாலையில் நின்று ரோஜா பூ வழங்க வேண்டும் என்ற நூதனமான தண்டனையினை வழங்கினார். இதனை அடுத்து 2 காவல்துறையினரும் இரவு காரைக்கால் புதிய பேருந்து நிலைய சிக்னலில் சாலையில் ஹெல்மெட் அணிந்து சென்ற பொதுமக்களுக்கு ரோஜா பூ வழங்கினர். மேலும் சாலையில் ஹெல்மெட் அணியாமல் செல்லும் பொதுமக்களுக்கு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் வாழவந்தான் கோட்டையில் ஏற்கனவே சுங்கச்சாவடி இருக்கும் நிலையில் புதிதாக துவாக்குடி முதல் ஜீயபுரம் வரையிலான 24 கிலோமீட்டர் கொண்ட அரைவட்ட சுற்றுச்சாலைக்கும் துவாக்குடியில் சுங்கச்சாவடி அமைக்கப்படுகிறது. இதன் காரணமாக அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 முறை சுங்க கட்டணம் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாநகரில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் திருச்சி தஞ்சாவூர், திருச்சி புதுக்கோட்டை, திருச்சி மதுரை, திருச்சி திண்டுக்கல், திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் வகையில் துவாக்குடியில் இருந்து மாத்தூர், பஞ்சப்பூர், சோழன் நகர் வழியாக ஜீயபுரம் வரை 44 கிலோமீட்டர் தொலைவிற்கு அரைவட்ட சுற்றுச்சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் முடிந்துள்ள நிலையில் சாலை திறக்கப்பட்டுள்ளது. முன்னதாக துவாக்குடி மாத்தூர் இடையிலான 12.70 கிலோமீட்டர் தொலைவிற்கான பணிகள் முடிவுற்று கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள மாத்தூர் பஞ்சப்பூர் இடையிலான 13.21 கிலோமீட்டர் தொலைவிற்கான பணிகள் முடிந்த நிலையில் சாலை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்நிலையில் துவாக்குடி முதல் ஜீயபுரம் வரையிலான 24 கிலோமீட்டர் கொண்ட அரைவட்ட சுற்று சாலையின் தொடக்கத்திலேயே துவாக்குடியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வாழவந்தான் கோட்டை சுங்கச்சாவடி உள்ள நிலையில் அடுத்த அரை கிலோமீட்டர் தூரத்தில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதால் திருச்சி, தஞ்சை உட்பட டெல்டா பகுதி மக்கள் வெறும் அரை கிலோமீட்டருக்கு 2 முறை சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதற்கு திருச்சியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. எனவே மத்திய அரசையும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய நிர்வாகத்தையும் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்றக் கழக அரசையும் கண்டித்து
புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியினை அகற்ற வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வரும் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு துவாக்குடி பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையிலும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் குமார் முன்னிலையிலும் நடைபெறும் என்றும் இதில் அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.7 பதிவானது. பாகிஸ்தானில் வடக்கு பகுதிகளில் உணரப்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சமீப காலமாக நம் அண்டை நாடுகளில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் ஆகிய நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் பிப்ரவரி 16ஆம் தேதி பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பாகிஸ்தானில் வடக்கு பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.7 பதிவானது. நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனினும் நிலநடுக்கத்தால் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை. ரஞ்சி டிராபி கிரிக்கெட் தொடரில் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர்களான ருதுராஜ் கெய்க்வாட், ஷர்துல் தாக்கூர் மற்றும் சிவம் துபே ஆகியோர் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு இன்னும் சில வாரங்களே உள்ளது. சிஎஸ்கே அணியில் கேப்டன் தோனியின் கடைசி சீசனாக பார்க்கப்படும் நிலையில் 6வது முறையாக கோப்பையை வென்று தோனிக்கு மறக்க முடியாத ஃபேர்வெல்லை சக வீரர்கள் அளிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். அதற்கேற்ப ஏலத்திலும் சிஎஸ்கே அணி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டுள்ளது. இருப்பினும் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரர்களான ருதுராஜ் கெய்க்வாட், ஷர்துல் தாக்கூர் இருவரும் காயம் காரணமாக நீண்ட நாட்களாக ஓய்வில் இருந்தனர். என்சிஏவிற்கும் செல்லாமல் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடாமல் இருவரும் வீட்டில் ஓய்வில் ஈடுபட்டது விவாதத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இவர்கள் இருவருமே தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள். இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் இருவரின் ஓய்விற்கு காரணம் புரியாமல் குழம்பினர். இந்நிலையில் பிசிசிஐ தரப்பில் இளம் வீரர் ரஞ்சி கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுத்த நிலையில் கடைசி லீக் போட்டியில் ருதுராஜ் கெய்க்வாட் மகாராஷ்டிரா அணிக்காகவும் ஷர்துல் தாக்கூர் மும்பை அணிக்காகவும் களமிறங்கினர். சர்வீசஸ் அணிக்கு எதிராக ஆட்டத்தில் மகாராஷ்டிரா அணி களமிறங்கியது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.